ஹாய் மக்களே! நம்மலாம் கடையில ஒரு 10 முட்டை சேர்ந்த மணிக்கு வாங்கிட்டு வந்தாலே, அதுல ஒரு முட்டை கண்டிப்பா உடைஞ்சு போயிடும். ஆனா, இங்கே ஒரு இடத்துல அகழ்வாராய்ச்சி நடத்துறப்ப 1700 வருஷம் பழமையான ஒரு கோழி முட்டைய கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அடடே! இது தெரியாம போச்சே! அப்படின்னு நம்ம யோசிக்கிற இந்த விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்கிலாந்துல பக்கிங்ஹாம் ஷைர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. அங்க அகழ்வாராய்ச்சி நடத்தியிருக்காங்க. சொல்லப்போனா அதுல உங்களுக்கு நெறைய பொருட்களும் கிடைச்சிருக்கு. அப்படி அவங்க கண்டுபிடிச்ச ஒரு பொருளுக்குள்ள 3 முட்டை இருந்திருக்கு. அதுல 2 முட்டை உடைஞ்சு போன நிலையிலயும், ஒரு முட்டை உடையாத நிலையிலயும் இருந்திருக்கு. அங்க இருந்த எல்லாருமே இத பார்த்து ஷாக் ஆகி, அது எப்படி மண்ணுக்குள்ள இத்தன நாள் ஒரு முட்டை இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெனச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த முட்டைய ஆராய்ச்சிக்கு அனுப்பி வச்சப்ப தான் தெரிஞ்சிருக்கு, இது கிட்டத்தட்ட 1700 வருஷம் பழமையானதுன்னு. அதாவது ரோம் பேரரசு ஆட்சி செஞ்ச காலத்துல இந்த முட்டை இருந்திருக்கணும். அதே போல அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அந்த காலத்துல ரோம் மக்கள் எல்லாரும் இறந்தவங்களோட ஒரு முட்டையும் சேர்த்து புதைப்பாங்களாம். சோ மேபி அந்த வழக்கத்துல இந்த முட்டைய அவங்க புதைச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற அந்த காற்றோட்டம் இன்னமும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதாவும், அந்த மஞ்சக்கரு, அந்த வெள்ளக்கரு இன்னமும் அதே போல இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த முட்டைய ஐல்ஸ்பெரியில இருக்கிற டிஸ்கவர் பக்ஸ் அப்படிங்கிற அந்த மியூசியம்ல வச்சிருக்காங்க. நிஜமாவே இந்த மேட்டர் கேட்கறதுல ரொம்ப எளிதா சேதமடையக்கூடிய ஒரு விஷயத்த இயற்கை இவ்ளோ அழகா பாதுகாத்து வச்சிருக்கு அப்படிங்கிறது நிஜமாவே ஒரு அழகான விஷயம் தான். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியும் அப்படின்னா, அத கீழ கமெண்ட் பண்ணுங்க.